ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரோலெக்ஸ் கேடி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பல கண்ட்ரீஸில் பேன் பண்ண ஒரு மொபைல் கம்பெனி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன கம்பெனி, ஏன் பேன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக டீட்டெயிலில் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க guys, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவாய். இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரென் ஜென்ஃபை. உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து ஒன்று தோணியிருக்கும், இந்த பேரை கேட்டோன்னா சைனாக்காரர் இருப்பாருன்னு நினச்சிருப்பீங்க. ஆமாங்க, அவர் வந்து சைனாக்காரர் தான். அவர் வந்து இந்த கம்பெனி வந்து எப்போ ஆரம்பித்தார்னு பார்த்தீங்கன்னா 15 செப்டம்பர் 1987 ஆரம்பித்தார். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 34 வருஷம் ஆச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்சென்ங்கிற இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்குது. இந்த கம்பெனியோட பேரை வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஐபிஎல் பார்க்குற ஆளாக இருந்தால் ஒரு சமயத்தில் வந்து ஆர்சிபி ஜெர்சியில் வந்து அவங்க வந்து ஒரு மெயின் ஸ்பான்சராக இருந்தாங்க, அதில் பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் பிராண்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பேன் ஆயிடுச்சு. ஸோ அது மூலயமா வந்து நீங்கள் இந்த கம்பெனியோட பேரை வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த கம்பெனியோட நெட் இன்கம் பார்த்திங்கன்னா இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 72,600 கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 1,97,000 பேர், அதாவது 2020 கணக்குப்படி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்து வேலை பார்த்துருக்காங்க. அது இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இன்னொரு மொபைல் பிராண்டே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹானர். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 2018 கணக்குப்படி பார்த்திங்கன்னா டாப் 10 மொபைல்ஸில் ஹவாய் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக போக அது வந்து நிறையா கண்ட்ரியில் பேன் பண்ணனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்துருச்சு. அது வந்து அதுக்கப்புறம் 2018 கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருந்த ஆப்பில் செகண்ட் பிளேஸ்க்கு தள்ளி ஹவாய் கம்பெனி ஃபஸ்ட்டு இடத்துக்கு போய் பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய கண்ட்ரியில் பேன் பண்ணனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் என்னென்ன கம்பெனி இருக்குது பார்த்திங்கன்னா சாம்சங், ஆப்பிள். இது 2 கடையில் நிறையாவே போட்டி இருக்குது. ஒரு நாள் நீங்கள் பார்க்கும்போது ஆப்பிள் காட்டுது, ஒரு நாள் நீங்கள் போகும்போது சாம்சங் காட்டுது. ஸோ 2 கம்பெனியும் போட்டி போட்டு மாறி மாறி இடத்த பிடிச்சிருக்காங்க. ஆனால் ஹவாய் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3rd பிளேஸில் தரமாக நிற்கிதுங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வெறும் இன்ட்ரடக்ஷன் தாங்க. நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், என்னடா இன்ட்ரடக்ஷனை எவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன்னு நினைக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஏன் பேன் பண்ணாங்க, அந்த ரீசன் வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த வீடியோவே போடுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏன் பேன் பண்ணாங்கிற ரீசனை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். 2010 பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அது இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது, ஒரு ஆர்டர்னு சொல்லணும். அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீங்கள் வந்து கூகுள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து நாங்கள் பேன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ஏன் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனின்னு சொல்ல முடியாது, அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனி. ஸோ வந்து அவங்க என்ன திங்க் பண்ணாங்கன்னா, நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்கன்னு வந்து அவங்க கொஞ்சம், ஏன்னா நம்ம வந்து கூகுள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னா நம்மளோட பேர், டேட் ஆஃப் பர்த், நம்பர் எல்லாமே கொடுக்கணும். ஸோ அதை வச்சு நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து கூகுள் வந்து திருடிடுவாங்களோன்னு வந்து அவங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசுகிறத ஒட்டுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை யாருமே வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு வந்து சீனா கவர்மெண்ட் வந்து இந்த ஆர்டரை வந்து போட்டாங்க. ஸோ வந்து சைனா பீப்புள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் வந்து யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. 2012 அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, பலிக்கு பலி, ரத்தத்துக்கு ரத்தம், யுத்தத்துக்கு யுத்தங்கிற மாதிரி, அடிக்கு அடி, ரத்தத்துக்கு ரத்தம், பித்தத்துக்கு பித்தமா பாஸ். நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு உக்கர். நீங்கள் மட்டும் எப்படா எங்களோட கம்பெனியான கூகுளை வந்து பேன் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி நாங்கள் உங்கள் கண்ட்ரி பேஸ் பண்ண ஹவாயை வந்து பேன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. இது மட்டும் ஒரு ரீசனாக சொல்ல முடியாதுங்க. இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவாய் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆகிட்டு வர கம்பெனி. ஸோ அவங்களோட நெட்வொர்க் டிவைசஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்து அவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம கால் பேசினோம்னா வந்து அதை வந்து ஒட்டு கேட்பாங்க. இதனால் நம்ம மக்களுக்கு நிறைய ஆபத்து வந்து வரலாம்னு நினச்சி வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ந்த கண்ட்ரி. ஸோ வந்து அவங்களே பேன் பண்ணிட்டாங்க. இனி நமக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு நினச்சி தான் வந்து நிறைய கண்ட்ரி வந்து இந்த மொபைல் பிராண்ட் வந்து பேன் பண்ணாங்க. சரிங்க, நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து மற்ற நாட்டு கதையை வந்து பேசிட்டோம். இப்போ நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு வரோம். நம்ம நாட்டில் வந்து இந்த மொபைல் பிராண்டை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 2 கெட்ட இடத்துல வந்து நிற்கிறாங்க. பேன் பண்ணவும் முடியாமல், யூஸ் பண்ண சொல்லவும் முடியாமல்,
தயங்கி நிலையில் நிற்கிறாங்க. ஏன்னா வந்து அது வந்து பல விஷயங்கள் இருக்குது, அது வந்து நமக்கு தெரியாது. நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு வீடியோவில் போடுறோம். இப்போ வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரியில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, எதில் வந்து பேன் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற கண்ட்ரியில் வந்து கண்ட்ரிஸோட நேம் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். எந்தெந்த கண்ட்ரி வந்து சுத்தமாக பேன் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், தைவான் இந்த கண்ட்ரிலாம் வந்து மொத்தமாக பேன் பண்ணிட்டாங்க. ஹவாயே வேணாண்டா எங்களுக்கு போங்கடா அப்படின்ட்டு பேன் பண்ணிட்டாங்க. எந்தெந்த கண்ட்ரிலலாம் பேன் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டில் பேன் பண்ண அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரியில் பேன் பண்ண வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டு, கனடா வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து ஒத்து வரலைன்னா நாங்கள் வந்து பேன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரி தயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் பிராண்டை பேன் பண்ண அதில் வந்து சொல்லிட்டு ஏற்கனவே இந்தியா வந்து இந்த மொபைல் பிராண்டை வந்து பேன் பண்ண தயங்குறாங்கன்னு, அது மாதிரி நிறைய கண்ட்ரி வந்து இந்த மொபைல் பிராண்டை பேன் பண்ண வந்து பயப்படுறாங்க. அது என்னென்ன கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யூகே, பெல்ஜியம், செக் ரிப்பப்ளிக், டென்மார்க், நார்வே, போலாந்து, ஸ்வீடன், வியட்நாம் இந்த கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பேன் பண்ணவும் முடியாமல் யூஸ் பண்ணவும் முடியாமல் அப்படிங்கிற நிலைமையில் வந்து இருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து பேன் பண்ணவே மாட்டோம்டா, எங்களுக்கு இந்த மொபைல் பிராண்டே வேணும்டா, எங்கள் கண்ட்ரியில் இந்த மொபைல் வந்து இருக்கணும்டா அப்படின்னு சொல்கிற கண்ட்ரி வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா, இட்டாலி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, ஆஸ்ட்ரியா, ரஷ்யா, அர்ஜென்டினா, பிரேசில், சிங்கப்பூர், சவுத் கொரியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து இவங்கெல்லாம் வந்து இந்த கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒத்த காலில் நிற்கிறாங்க. எங்களுக்கு வந்து இந்த மொபைல் பிராண்டு வேணுங்கிற ஒத்த காலில் வந்து நிற்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, என்னென்ன கண்ட்ரியில் வந்து பேன் பண்ணவே இல்லைன்னு பார்த்திங்கன்னா, சைனாவில் தான் வந்து இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து இந்த மொபைல் பிராண்ட் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து சைனா வந்து இந்த மொபைல் பிராண்ட் வந்து பேன் பண்ணல. அடுத்ததாக இந்தோனேஷியா, சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, டர்க்கி, யூஏஇ இவங்களாம் பார்த்திங்கன்னா பேன் பண்ணவே இல்லைங்க. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அது வந்து என்ன கொஸ்டின் பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து நான் வந்து கேட்குறேன், நான் இல்லை ஒருத்தர் வந்து கேட்குறாரு, வேர்ல்ட்லேயே வந்து எந்த மொபைல் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது, எந்த மொபைல் பிராண்ட் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆப்பிள்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் ஆப்பிள் வந்து சேல்ஸ் ஆகிறாங்க. உலகத்துலேயே அதிகமாக சேல்ஸ் ஆகிற மொபைல் பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் ப்ளேஸில் ஆப்பிள் இருக்கும்னு நினைப்பீங்க. செகண்ட் ப்ளேஸ்லேயும் ஆப்பிள் இல்லை. ஆப்பிள் பார்த்திங்கன்னா தேர்டு ப்ளேஸில் தான் இருக்குது. செகண்ட் ப்ளேஸில் எந்த கம்பெனி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் நம்ம வந்து அந்த கம்பெனியை பற்றி தான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹவாய் தாங்க பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ளேஸில் இருக்குது. வேர்ல்டு வைஸில் இந்த மொபைல் பிராண்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகிற நம்பர் 2 பிராண்டு. அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரோலெக்ஸ் கேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.